இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ பேர்டன் டிராயிங்ஸ் அப்படின்னு ஹெட்டிங் போட்டுக்கோங்க நோட்ல. பேர்டன் டிராயிங்ஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. சரியா? இப்ப நான் வரைகிறத அப்படியே வரைஞ்சுக்கோங்க. எதுக்காக அடுத்த கிளாஸ் இதை நோட் பண்ண சொல்றேன்னா இப்படிதான். இங்க பாரு. இப்ப இது டபுள் டாப்பா? அடுத்து இது ஹெட் அண்ட் ஷோல்டரா? கரெக்டா? சரி, இது என்னது? புல்லிஷ் பிளாகா? கரெக்டா? சரி, அடுத்து புல்லிஷ் பெனட் இதுவா? ரிவர்ஸ் ஆகி மேல போகும். கரெக்டா? சரி, அதுக்கு அடுத்து இது என்ன பேட்டர்ன்? அசெண்டிங் ட்ரையாங்கிள். கரெக்டா? அசெண்டிங் ட்ரையாங்கிளா? கரெக்ட் தானே? சரி, ஓகே. சோ ஏன் இதெல்லாம் நான் இங்க கொண்டு வந்தேன்றதை இப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். நல்லா பாருங்க. டபுள் டாப் ஹெட் அண்ட் ஷோல்டருக்கு ஒரு டாப் வந்திருக்கா? ஓகே. இது என்னது? பிளாகா? பிளாக் ஒரு டாப் வந்திருக்கா? இது என்னது? பெனட்டா? இதுக்கு ஒரு டாப் வந்திருக்கா? அசெண்டிங் ட்ரையாங்கிள் இதுக்கு ஒரு டாப் வந்திருக்கா? அப்ப ஒரு டாப் கிரியேட் ஆனா இதுல ஏதாவது ஒரு பேட்டர்னா தான் இருக்கணும். கரெக்டா? உங்களுக்கு பாயிண்ட் சொல்றத நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு கன்வே ஆகுதா? விஸ்வநாதன் சார், புரியுதா சார்? புரியுது சார். சோ ஒரு டாப் கிரியேட் ஆனா இதுல ஏதாவது ஒரு பேட்டர்ன் தான் இருக்க போகுதுன்றதை டிசைட் பண்ணிக்கணும். சோ ஒன்னு டபுள் டாப். narrow down our choice. Yes, you have to narrow down our choice. yeah. இப்ப அடுத்து நான் எடுக்க போறது சார்ட் பேட்டர்ன் அனாலிசிஸ். அதனாலதான் இந்த டிராயிங் நான் போட்டிருக்கேன். சோ ஒரு டாப் கிரியேட் ஆனா ஹெட் அண்ட் ஷோல்டரா இருக்கலாம், பெனட்டா இருக்கலாம், பிளாகா இருக்கலாம், அசெண்டிங்கா ஃபார்ம் ஆகலாம். இது எல்லாமே இருக்கு. இதுக்கு ஆப்போசிட்டா இங்க பாருங்க, டபுள் பாட்டம். சரி, அடுத்து இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர், அடுத்து பியரிஷ் பிளாக். ஓகே, அடுத்து பியரிஷ் பென்னட். ஓகே, அதாவது சரி, இப்படி டச் பண்ணி இறங்குவான். அடுத்து டிசைனிங் ட்ரையாங்கிள் மார்க்கெட் இறங்குறான், ரிவர்ஸ் ஆகி, அதாவது இப்படி வருது, டச் பண்ணி இறங்குறான். ஸோ இதுல உள்ள பாட்டம், இதுலயும் ஒரு பாட்டம் ஃபார்ம் ஆகுது. ஸோ பென்னட்ல, பியரிஷ் பென்னட்லயும் ஒரு பாட்டம், அதுக்கு அடுத்து என்னது? டிசைனிங் ட்ரையாங்கிள்லயும் ஒரு பாட்டம். ஸோ ஒரு காமன், ஒரு யூனிக்கான ஒரு காமன் திங் என்ன இருக்கு? ஒரு பாட்டம். கரெக்டா? அப்ப ஒரு பாட்டம் உருவாச்சுன்னா அப்கமிங் டைரக்ஷன், அப்கமிங்ல என்ன நடக்கும்ன்றதுக்கு ஒரு ஐடியா தான் இந்த ஒரு பேட்டர்ன் டிராயிங். இதுதான் பேட்டர்னுக்கு உண்டான ஒரு இன்ட்ரோடக்ஷன். ஓகே, இவ்வளவு பேட்டர்ன் இருக்கு, இந்த பேட்டர்ன்ல இவ்வளவு ஐடியாஸ் இருக்கு, ஒவ்வொரு பேட்டர்னுக்கு ஒரு யூனிக்னஸ் இருக்கு. அது எங்க வரணும், அது எப்படி வரணும், என்ன மாதிரி வந்தா அதுக்கு சக்சஸ் ஆகும், ஆப்போசிட் ஏரியால வந்தா அதுக்கு உண்டான ஃபெயிலியர்ஸ் என்ன இருக்கு, அதுதான் ஒரு கிளாஸே. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கேன். சார்ட் பேட்டர்னுக்கு உண்டான இன்ட்ரோடக்ஷன். வேவ் பேட்டர்ன் செப்பரேட்டு, அது தனியா எடுக்கிறேன் நான். சரியா? ஸோ இதுதான் இது உங்களுக்கு புரிஞ்சதுல? இப்போ வரைக்கும் எடுத்தது ஏதாவது டவுட் இருக்கா பிகினர்ஸ்? பாபு சார், சுனில் சார்? ஓகே சார், நோ ப்ராப்ளம். ஓகே, இப்ப பார்க்க போறது சார்ட் பேட்டர்ன் அனாலிசிஸ். ஸோ ஒவ்வொரு பேட்டர்னும் எப்படிலாம் உருவாகும். ஓகே, இப்ப ஹெட் அண்ட் ஷோல்டரா இருந்தா அதுக்கு என்ன ஃபார்ம் பண்ற மெத்தட் என்ன, பிளாகா இருந்தா அதுக்கு ஃபார்ம் பண்ற மெத்தட் என்ன, பெனட்டா இருந்தா என்ன ஃபார்மேஷன். ஸோ இங்க நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்தேன். அதை டீப்பா அங்க என்னென்ன வரும் அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் அனாலிசிஸ்ல பார்த்துக்கலாம். என்ட்ரி எப்படி வருன்றதப்ப கேண்டில் அங்க என்ன வருன்றதை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, இப்ப சார்ட் பேட்டர்ன் இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம், அடுத்து சார்ட் பேட்டர்ன் அனாலிசிஸ், அடுத்து சார்ட் பேட்டர்ன் என்ட்ரியில என்ன மாதிரி கேண்டில் வரணும் அந்த லொகேஷன்ல. ஓகே, இப்ப இங்கேயுமே நான் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு சில விஷயம் சொல்லிடுவேன். இப்ப இங்க பாத்தீங்கன்னா இப்படிதான் வரணும்னு சொல்லிட்டேன். அப்போ ஃபர்ஸ்ட் நீங்க ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் பண்ண போறீங்க. ஓகே, உங்களுக்கு தேவையானது ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ட். அதுல எனக்கு இங்க என்ன கேண்டில் வரணும்னா பியரிஷ் என்கல்ஃபிங் வரணும். ஓகே, என்ன வரணும்? பியரிஷ் என்கல்ஃபிங். இன்னொரு விஷயம் என்னன்னா, மார்க்கெட் இப்படி போயிட்டு கொடுக்குறப்ப இந்த இடத்துல ஒரு ரெட் கேண்டில் இருக்கும், அதுக்கு நான் ஒரு பிளாக் லைன் மார்க் பண்ணியிருந்தேன்னா
இங்க ஒரு கிரீன் பாடி போட்டாலுமே கண்டிப்பா ஒரு ரிவர்சல் ஷூட்டிங் ஸ்டார் இப்படி கொடுப்பான். இப்படி கொடுத்த அடுத்த செகண்டே நீங்க என்ட்ரி போட்டுருங்க, தப்பே கிடையாது. ஏன்னா அடுத்து ஒரு லாங் ரெட் இப்படி வருவான். சோ இங்க லாங் கிரீன் இருக்கேன்னு அவசரப்பட்டு சி எடுக்காதீங்க. ரீசெண்டா நிறைய டைம் நம்ம மார்க் பண்ண லைனை ஃபுல்லா கன்சிடர் பண்ணி சூப்பரா போயிட்டு இருக்கான். அதனால இந்த மாதிரி ஒரு லாங் கிரீன் பாடி லெவலை தாண்டி மேல போனா வெயிட் பண்ணுங்கண்ணா. நான் தான் சொன்னேனே, மார்க்கெட் ஃபேக் கொடுப்பான், உள்ள வருவான். இப்ப ரீசெண்டா நிறைய டைம் நீங்க பார்த்திருப்பீங்க. சோ ஒரு ட்ராப் எங்க ஃபார்ம் ஆகும்னா, ரெசிஸ்டன்ஸ்ல லாங் கிரீன் பாடி இருந்துச்சுன்னா கண்டிப்பா அது ஒரு ட்ராப்பா இருக்கும். இல்ல சார், அது மார்க்கெட்டு நல்ல ஒரு கிரீன் பாடியா பையர் ஸ்ட்ராங்கா இருக்கானா அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். நார்மலா ஒரு ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ் கிட்டையும் நீங்க புட்டு செல் ட்ரை பண்றதுதான் ஒரு என்னது ட்ரேடருக்கு உண்டான தகுதி. அதுதான் கரெக்டான ட்ரேடு. அப்போ ஒரே ஒரு ரிஜெக்ஷன் விக் அடிச்சு ஒரு ஷூட்டிங் ஸ்டாரோ ஒரு ரிவர்சல் கேண்டிலோ ஒரு டோஜியோ எது வந்தாலும் கன்ஃபர்மேஷன் ரெட் இருந்தா இந்த இடத்துல நீங்க எடுக்கலாம். அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் ஒரே ஒரு இடைஞ்சலான விஷயம் இந்த லைனு. இதை என்ன பண்ணுவான், பிரேக் பண்ணா சூப்பரா டவுன் ஆகும். அப்ப இங்க என்ன வேணும் உங்களுக்கு, கொடுத்த லெவலுக்கு ஈக்குவலா வந்துட்டா ஓகே. அதாவது இதுதான் லெவலு, இதை நீங்க வரைஞ்சிருக்கீங்க. இங்கேயே உங்களுக்கு அதாவது இந்த லெவலுக்கு உள்ளேயே ஒரு லாங் ரேட் போட்டு டவுன் ஆனா நீங்க எடுத்துக்கோங்க. ஏன்னா எல்லா நேரமும் நமக்கு வராதுல்ல. இப்படி போயிட்டு ஒரு ஃபேக் அடிச்சு உள்ள வருவான் பாத்தீங்களா, அப்ப இந்த ஃபேக்ல நீங்க ட்ராப் ஆயிருப்பீங்க. அதனாலதான் எப்பயுமே ஒரு லெவலை பிரேக் பண்ணா, மேல பிரேக் பண்ணா உடனே எடுத்துறாதீங்க. உள்ள ஒரு ட்ரெண்ட் உள்ள வருவான். ஃபேக் கொடுத்ததுக்கு அப்புறமா நீங்க மார்க்கெட்டுக்குள்ள போனீங்கன்னா பெஸ்ட் சூப்பரா பண்ணலாம். அன்னைக்கு கூட ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சு வச்சு கைஸ் வெயிட் பண்ணுங்க, அங்க ஒரு ஃபேக் கொடுப்பான், ரிவர்சல் பி வரப்ப ஃபோக்கஸ் பண்ணுங்க நான் போட்டேன். யாரெல்லாம் நோட் பண்ணீங்க? ஒரு லாங் ட்ரெண்ட் லைன் கீழ இருந்து எடுத்துட்டு வந்தேன். மேல ஃபேக் கொடுக்க கண்டிப்பா அங்க ஒரு ட்ராப் இருக்கு, அந்த ட்ராப்ல மாட்டாதீங்க. லைனுக்குள்ள வருவான், பி எடுங்கன்னு போட்டேன். எக்ஸாக்ட் அவன் வெளியே போகாம வெளியே போயிட்டு உள்ள வந்தான். அதுதான் ட்ராப். இப்படி பிரேக் ஆகிற இடத்த அவாய்ட் பண்ணுங்க. உள்ள வர்றப்ப செல் அடிங்க. அதே மாதிரி இப்படி வர்ற ட்ரெண்ட இப்படி பிரேக் ஆகிறப்ப அவாய்ட் பண்ணுங்க, உள்ள வரப்ப பை பண்ணுங்க. ஏன்னா இங்கதான் ட்ராப் அதிகமா இருக்கும். ட்ரெண்ட் இங்க போயிருக்கான், இது ஒரு லாங் கிரீன் பாடி. அடுத்த வர கேண்டில் இவ்வளவு தூரம் போவான், இவ்வளவு தூரம் போயிருவான். ஆஹா சூப்பரா போறான்னு சொல்லி இங்க நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, கால் ஆப்ஷன் எடுத்திருப்பீங்க. மார்க்கெட் இவ்வளவு தூரம் கீழே இறங்கி மறுபடியும் மேல ஏறி என்ன பண்றதுன்னே தெரியாம ஒரு கன்ஃபியூஷன் ஆகி ஒரு என்ன பண்ணுவான், எங்க ஓப்பன் ஆனோ அங்கேயே வந்து முடிப்பான். ஓகே, இது மேலேயும் போகாம கீழேயும் வந்து இப்படி முடிச்சிருப்பான். இங்கதான் ட்ராப் நம்ம என்ன பண்ணுவோம், மாட்டிருப்போம். சரி, ஒரு ட்ரெண்டு டாப்ல இருக்கான், கால் ஆப்ஷன் எடுத்திருக்கோம், இல்ல பை பண்ணிருக்கோம், ஒரு டோஜி போட்டிருக்கானா அது என்ன, அப்ப என்ன சொல்ல வரான், மார்க்கெட் கீழே போறதுக்கு தான் 90% பாசிபிலிட்டி. ஓகே, அங்க அடுத்து என்ன பண்ணணும்ன்றது எல்லாமே கேண்டில் ஆல்ரெடி எடுத்திருக்கேன்ல. அப்போ ஒருவேளை அகைன் இப்படி ஒரு ரெட் வந்தா நீங்க வச்சிருக்கிற பொசிஷனை பாரபட்சம் பார்க்காம க்ளோஸ் பண்ணிக்கணும். வேடிக்கை பார்க்குற வேலையே வச்சுக்க கூடாது. இதுக்கு பேர் என்னது, ஈவினிங் ஸ்டாரா? ஓகே, ஒரு கிரீன் பாடி, ஒரு டோஜி, மேபி அது என்னவா இருக்கலாம், ஷூட்டிங் ஸ்டாராவா இருக்கலாம். அந்த அந்த இன்பிட்வீன் கேண்டில் டோஜியா இருக்கலாம், ஷூட்டிங் ஸ்டாரா இருக்கலாம். ஓகே, எனி கேண்டிலா இருக்கலாம், ஸ்மால் சைஸ் கேண்டில். அடுத்து வர ராங் ரெட் பாடி இந்த ப்ரீவியஸோட கேண்டிலுக்கு கிரீன் பாடிக்கு ஈக்குவலா வச்சிருப்பான். அப்புறம் தான் மார்க்கெட் என்ன ஆகும், ஃபால் ஆகும். அதனாலதான் இந்த ஃபேக்கு இந்த இடம் தான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அதான் இங்க நான் சொன்னதை நான் டீப்பா எக்ஸ்பிளைன் பண்றேன் கேண்டில் வச்சு. அதே ட்ரெண்ட் இப்படி போய் இறங்குறப்ப இப்படி போறப்ப இந்த லெவலுக்கு மேலேயே கேண்டிலே போயிருக்காது. சோ என்னவாயிருக்குன்னா இப்படியே கொடுத்துருப்பான். இது ஒரு விக் அடிச்சிருப்பான். இப்ப என்னது, இது கிரீன் பாடி. இப்படி இருக்கும் கிரீன் பாடி. அடுத்து ஒரு ரெட் பாடி கரெக்டா லெவலுக்கு கீழே அழகா ஓபன் பண்ணி என்ன பண்ணிருப்பான், ஒரு நீட் ட்ரெண்ட் கொடுத்துருப்பான். கன்ஃபியூஷனே இல்லாம நீட்டா போவோம். ஓகே, இதுல வந்து நீங்க ஈஸியா பண்ணிருப்பீங்க. இந்த ஃபேக்ல தான் நம்ம ஏமாந்து போவோம். அதனாலதான் மார்க்கெட் லெவலை விட்டு வெளியே போனா அவாய்ட் பண்ணுங்க. உள்ள வந்தா யோசிக்காதீங்க, ஈஸியா அங்க செல் அடிச்சு விட்டுறாங்க. ஸோ இதுதான் இதுல உள்ள டிஃப்ரெண்ட். இது வந்து ஒரு ஃபேக் கிரியேஷன், இது எங்கேயுமே ஃபேக்கே கிடையாது. நீட்டா அந்த ட்ரெண்ட் என்னவோ அந்த லெவல் என்னவோ அதை ரெஸ்பெக்ட் பண்ணி நீட்டா போறாங்க. சரி, டபுள் பாட்டம் சேம் டிட்டோ அது நம்ம சொல்லி கொடுத்தாச்சு. இப்படி இருக்கு. ஸோ ஒரு ட்ரெண்டு ஒரு பாட்டம் கிரியேட் ஆகிறப்ப இதை நான் மார்க் பண்றேன். இப்ப இங்க அதே விஷயம்தான், இங்க எனக்கு ஒரு லாங் புல்லிஷ் என்கல்ஃபிங் வரணும். கரெக்டா? ஓகேவா? லாங் புல்லிஷ் என்கல்ஃபிங் அதாவது என்னது, ஒரு ரெட் பாடி இப்படி இருக்கான்னா அதை க்ளோஸ் பண்ணி ஒரு கிரீன் பாடி வருதுன்னு வச்சுக்குவோம். கரெக்டா? இப்படி இருக்கு. அப்புறம் ட்ரெண்ட் என்ன ஆகும், இப்படி போவான், ஒரு ரெட்டு போடுவான், அதுக்கு அடுத்து இந்த ரெட்டை வின் பண்ணுவான் கேண்டில். ஸோ இப்படிதான் போகும். கரெக்டா?
ஸோ இங்க என்ன பண்றோம், ட்ரெண்ட் லைன் கனெக்ட் பண்றோம், பிரேக் ஆகி மார்க்கெட் என்ன பண்ணுதா, மேல போறோம். அப்ப ஒரு பாட்டம் கிரியேட் ஆகி இன்னொரு பாட்டத்துல ஒரு லாங் புல்லிஷ் என்கல்ஃபிங், இல்ல இந்த இடத்துல ஒரு ஹேமர் போட்டு அடுத்தும் ஒரு கிரீன் பாடி வரலாம். லாங் புல்லிஷ் என்கல்ஃபிங் ரெட் பாடிக்கு அடுத்து உடனே தான் வரணும்லாம் கிடையாது. இதுக்கப்புறம் ஒரு ஹேமர் போட்டு டோஜி போட்டு ஒரு 15 நிமிஷம் கழிச்சு கூட கிரீன் பாடி வரலாம். வேலை இந்த லெவல பிரேக் பண்ணிட்டான்ல, அடுத்து என்ன பட்டனா ஃபார்ம் ஆகிறது வாய்ப்பு இருக்குன்னா எப்படி ஃபார்ம் ஆகும், இப்படிதான் ஃபார்ம் ஆகும். ஓகே, என்ன ஆகும், இப்படிதான் என்ன ஆகும் நடக்கும். சோ அப்ப இதுல டபுள் டாப்ல சாரி ஹெட் அண்ட் ஷோல்டர்ல கண்டிஷன் என்னன்னா, ஆல்ரெடி ப்ரீவியஸா ஒரு டாப் கிரியேட் ஆயிருக்கு, அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் நோட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது, ரெசிஸ்டன்ட். செகண்ட் பாயிண்ட், அந்த ரெசிஸ்டன்ட்டை என்ன பண்ணணும், பிரேக் பண்ணணும். கரெக்டா, ரெசிஸ்டன்ட்டை பிரேக் பண்ணணும், அதுல ரீடெஸ்ட் எடுத்துட்டு மார்க்கெட்ல பிரேக் பண்ணணும். ஏன்னா இது ஃபேக் கொடுத்து கீழே இறங்கினா இது டபுள் டாப். இப்பதான் பார்த்தோம். ஓகே, அப்ப ரூல் என்ன, ஓகே நீங்க லைவ்ல இப்படிதான் பேசணும், நான் இப்படிதான் பேசுவேங்க, சீரியஸா சொல்றேன், சின்ன பழத்தனமா இருக்கும். நான் லைவ்ல நான் எனக்கு நானே என்னோட சிஸ்டமை பார்த்து பேசிப்பேன். ஒரு டாப் கிரியேட் ஆயிருக்கு, ஸோ ஆல்மோஸ்ட் ரெசிஸ்டன்ட் ரீச் பண்ணானா டபுள் டாப் ஃபார்ம் ஆகி கீழே ஒரு ஃபால் கொடுக்கணும். இல்ல இந்த ட்ரெண்ட் கீழே இருந்து இப்படி வந்தா ஓகே, இது வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டரா ஃபார்ம் ஆகிறது வாய்ப்பு இருக்கு. ஸோ வெயிட் ஃபார் பிரேக். அங்க என்ன நடக்கணும், ஒரு ரீடெஸ்ட் பிரேக் அவுட் நடக்கணும், பிரேக் அவுட் ஆகி ரீடெஸ்ட் எடுக்கணும். ஒருவேளை உள்ள வந்தா நம்ம எதுக்கும் கவனமா இருக்கலாம் அப்படின்ற ஒரு அனாலிட்டிக்ஸை நம்ம சொல்லி பார்த்துட்டு பக்கத்துல நோட் எல்லாம் இருந்தா அங்க என்ன நம்ம பிளஸ் அண்ட் மைனஸ் இருக்கோ அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம பண்ற மிஸ்டேக்ஸ் அங்க கம்மியா இருக்கும். சோ இந்த இடத்துல என்ன நடக்கணும், கண்டிப்பா பிரேக் அவுட் நடந்தாது நடக்கும். சரி சார், இது நீங்க பிரேக் அவுட் சொல்லிட்டீங்க, இது எப்படி சார் குத்து மதிப்பா இப்படி போடுறீங்களே, இதோட ரிவர்சல் பாயிண்ட் நான் எங்க இருந்து எடுக்கிறது, கரெக்டா, இதுதானே ட்ரெண்ட் ரிவர்சல், கரெக்டா. அப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆல்ரெடி ஒரு டாப் கிரியேட் ஆயிருக்கணும். செகண்ட் பாயிண்ட் அந்த டாப்பை பிரேக் அவுட் கொடுக்கணும். இட் சுட் நாட் என்னது டபுள் டாப்பா இருக்கக்கூடாது, கரெக்டா. தேர்ட் பாயிண்ட், we have to find trend reversal area, TRA, கரெக்டா. அப்ப இது எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா, இப்ப இதுதான் ஃபார்மேஷன், இது கொடுத்துருக்கேன். ஒருவேளை ப்ரீவியஸ் ட்ரெண்ட் இங்க இந்த மாதிரி நமக்கு ட்ரெண்ட் நடந்திருக்கும் ப்ரீவியஸ் டே, அப்ப இதை நான் எடுத்துட்டு வந்து இப்படி வச்சிருப்பேன். அப்ப இந்த பிரேக் அவுட் கொடுத்த உடனே என்னோட ஐ கான்டாக்ட், என்னோட அப்ரோச், ஃபோக்கஸ் எல்லாமே ப்ரீவியஸ் லெவலை நோக்கி போகும். அப்ப இதை எடுத்துட்டு வந்து நிற்பேன். அப்ப இங்க வந்து என்ன பண்ணணும், ரிவர்சல் கொடுப்பேன். இதுதான் என்னது, எனக்கு இது டிஆர்ஏ. ஓகே, அப்ப இங்க நான் என்ன பண்ணணும், இங்க எனக்கு ஃபோக்கஸ் ஆன கேண்டில் என்ன, அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது நார்மலான செல்லிங்கா இருக்கக்கூடாது, எஸ்எஸ் இருக்கணும். எஸ்எஸ்னா என்னது, ஸ்ட்ராங் செல்லிங், புரியுதா. நார்மலான செல்லிங் ஏரியா இருக்கக்கூடாது, ஸ்ட்ராங் செல்லிங்கா இருக்கு. அப்பெல்லாம் நல்ல ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு லாங் ரெட் பாடி, 2 ரெட் பாடி போடுவோம், ஏன்னா அப்பதான் ஃபாலோ ஆகும். இப்ப என்ன ஆகும், வர்ற ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகி அதே மாதிரி இதுக்கு என்னது சப்போர்ட் எடுத்து இப்படி ரிவர்ஸ் ஆகும், கரெக்டா. இதுல எதுவும் டவுட் இருக்கா, ஹெட் அண்ட் ஷோல்டர்ல நிறைய பாயிண்ட் சொல்லியிருக்கேன், இதுல எதுவும் டவுட் இருக்கா. ஸோ சிம்பிள், இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் சேம் இஷ்யூ, சேம் ப்ராசஸ், இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர், இதுதான் விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஷோல்டர் ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும், என்னோட பாயிண்ட்ல ஃபர்ஸ்ட் நான் ஒரு சப்போர்ட் வரைஞ்சுக்கிறேன். இந்த சப்போர்ட்டை டச் பண்ணி மேல போனா டபுள் பாட்டம், அப்படி பிரேக் ஆனா இது ஹெட் ஆஃப் ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்கு. உடனே நான் என்ன பண்ணணும், ப்ரீவியஸ் லெவல போய் தேடணும், மார்க்கெட் எங்கெல்லாம் ரிவர்ஸ் ஆயிருக்கான் அப்படின்ட்டு. அப்போ ஓவராலா மார்க்கெட்டோட ரிவர்சல் பாயிண்ட் இங்க இருக்கு. அப்ப இங்க வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இங்க யார் இருக்கணும், எஸ்பி, அங்க எஸ்எஸ்னா ஸ்ட்ராங் செல்லர், எஸ்பினா ஸ்ட்ராங் பையர் வரணும். ஓகே, அப்ப வந்து இந்த லெவலை உடைச்சு மேல போய் இந்த லெவல் நான் ரெசிஸ்டண்டா ஃபோக்கஸ் பண்ணியிருப்பேன், வந்து இப்படி போகணும், இதுதான் விஷயமே. ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் கண்டிஷன், ஃபர்ஸ்ட் ஒரு டாப் கிரியேட் ஆயிருக்கணும். செகண்ட் கண்டிஷன், எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பாட்டம் கிரியேட் ஆயிருக்கணும். செகண்ட் அந்த பாட்டம் உடைச்சு பிரேக் அவுட் கொடுத்து கீழே வந்து அந்த ரிவர்சல் ஏரியா என்னது, ட்ரெண்ட் ரிவர்சல் ஏரியாவை டிஆர்ஏ. ஓகே, அதை டச் பண்ணி அங்க ஒரு ஸ்ட்ராங் பையிங், நல்ல ஒரு லாங் புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகி ஸ்ட்ராங் பையிங் மூமெண்டம் ஃபார்ம் ஆகி மேல சர்ன்னு வரணும். அதுக்கப்புறம் ஃபார்மேஷன் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு, இதுதான் இதுல உள்ள விஷயமே. இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் நோட் பண்ணிக்கோங்க. பேட்டர்ன்ஸ்க்கு உண்டான ப்ராசஸ் இது. நெக்ஸ்ட் பேட்டர்ன் வந்து புல்லிஷ் ஃபிளாக் வாங்கினா டோஜி. ஓகே, லாங் ரெட் வர்றதை விட டோஜி தான் அதிகமா வரும். டோஜி பக்கத்துல நியர்பைல ஒரு ரெட் பாடி இப்படி வருவாங்க.
அதனாலதான் ரிவர்சல் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் யாருக்காருன்னா டோஜி. இப்படி கனெக்ட் பண்ணுவோம். ஓகே, இப்ப இங்க என்ன நடக்கும்னா இங்க பாருங்க, இப்படி ஏறுறப்ப இதை கனெக்ட் பண்ணுவோமா? அப்ப மோஸ்ட் ஆஃப் டைம் நல்லா நோட், மேல இருக்கிறத விட கீழே தான் பவர்ஃபுல்லா விக் ஃபார்ம் ஆகும். விக் எங்க ஃபார்ம் ஆகும்? பவர்ஃபுல் விக் கீழே தான் ஃபார்ம் ஆகும். மேல விட கீழே தான் விக் பவர்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா கீழே செல்லிங் போறப்ப அடிச்சு தட்டி எழுப்பி விக்கா வந்து க்ளோஸ் பண்ணுவான். சோ இப்படி வர்றப்ப இங்க பவர்ஃபுல்லா விக், கீழே விக் இருக்கும், உள்ள பாடி உள்ள இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, கீழே விக் இருக்கும், பாடி உள்ள இருக்கும். இல்லைன்னா விக்காவும் இருப்பான். இப்படிதான் இருக்கும். இப்ப இன்னைக்கு வந்த சேனல் கூட நம்ம ஜஸ்ட் இப்ப இதுதான், இப்ப இந்த லெவல் இப்படி பறஞ்சிருக்கும் கரெக்டா, இப்படி இருக்கு. இப்படிதான் இருக்கு. சோ கீழே வந்து பிக்கு தான் அதிகமா இருக்கும். இப்ப இதுக்கு இப்படி வச்சிருக்கேன். ஓகே, நீங்க பாருங்க, இதோட பாடி விக்கு பிளஸ் இந்த விக்கு, இந்த விக்கு. இதுல நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், இதுக்கு கீழே விக்கு வந்தாலும் பாடி உள்ள க்ளோஸ் வச்சா சூப்பரான பையிங். உங்களுக்கு மார்க்கெட் ஒரு ஏமாத்துறத கொடுக்குறது இங்கதான். ஒரு லாங் ரெட் பாடி போடுவான், அவசரப்பட்டு எடுப்பீங்க, 5th மினிட்ல அப்படி வந்து விக்கா முடிஞ்சிச்சுன்னா ஜோலி முடிஞ்சு, நீங்க யோசிக்காம அந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா அடுத்து ஒரு லாங் கிரீன் பட்டார்னு வருவான். ஏன்னா கீழே விக்கு வந்தா அதுக்கு பேர் பையிங் ப்ரெஷர், மேல விக்கு வந்தா அதுக்கு பேர் செல்லிங் ப்ரெஷர். லாங் ரெட் பாடி தான், ஆனா போட்டது இங்க என்னது? லாங் விக்கு முடிஞ்சு. நீங்க இங்க புட்டு எடுத்திருந்தீங்கன்னா அங்க அடுத்து தெரிஞ்சு போயிரும் இங்க நடக்கிற விஷயமே. இதுதான் ரீசன். ஒரு லாங் ரெட்டுக்கு பக்கத்துல சின்ன ரெட் பாடி இருந்தா கூட புட்டை வச்சுக்கோங்க. ஏன் கிரீன் வந்தா கூட புட்டுல இருங்க, தப்பு கிடையாது. இதுக்கு ஆப்போசிட்டா ஒரு விக் அடிக்கிறான்னா கண்டிப்பா மார்க்கெட் மேல போப்பான்னு அர்த்தம். இதெல்லாம் டேஞ்சர். இந்த கேண்டில் வரக்கூடாது. அப்ப நீங்க ஒரு புட் எடுக்கிறீங்க லாங் ரெட் பாடிக்கு அப்புறமா, அப்ப எனக்கு எது வரக்கூடாது? இந்த மாதிரி விக் மட்டும் வரக்கூடாது. ஈவன் கிரீனா இருந்தா கூட அடுத்து ரெட் சூப்பரா போட்டு போவோம். பிளாக்குக்கும் ஒரு மார்க்கெட் டவுன் ஆகிறான், இப்படி ரிவர்சல் ஆறாங்க, சப்போர்ட் ரிவர்சல் பாயிண்ட் எனக்கு இங்க இருக்கு. ஆனா சப்போர்ட்டை ரீச் பண்ணாம முன்கூட்டியே ரிவர்ஸ் ஆறான். நான் இதை கனெக்ட் பண்றேன். ஓகே, அப்ப இந்த இடத்துல எனக்கு ஏதோ ஒரு பிக் ஏதாவது ஒரு கேண்டில் கிரீன் பாடி ஹேமரோ ஏதோ போட்டிருக்கணும். அதான ரீசன். அப்ப போயிட்டு இங்க ரிவர்ஸ் ஆறா, இப்படி இருக்கு. அப்ப இப்படி வந்து இப்படி போறப்ப இந்த இடத்துல ஒரு ஷூட்டிங் ஸ்டார் லாங் பிக் அடிச்சு இப்படி வந்தான்னா நீங்க இங்கேயே ஒரு செல் என்ட்ரி போட்டு அழகா இந்த லெவல அப்படியே வேடிக்கை பார்க்கலாம். ஏன்னா இப்படி இறங்குறப்ப இங்க ஒரு பையிங் ஃபோக்கஸ், பையிங் ப்ரெஷர்ல வருவாங்க. நீங்க என்ன பண்ணலாம்னா இங்கே என்ட்ரியை போட்டு இதை புக் பண்ணிக்கிட்டு இங்க ஒருவேளை லாங் ரெட் பாடி வந்துச்சுன்னா இந்த எடுத்த லெவல நீங்க அப்படியே மெயின்டைன் பண்ணலாம். இதுவே லாங் கிரீன் பாடி இருக்கா இல்ல, ஏன்னா மார்க்கெட் என்ன சப்போர்ட்ல பையிங் ஃபோக்கஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த அந்த மாதிரி அப்ரோச்ல வர்றப்ப மார்க்கெட் ரிவர்சல் ஆகிறதுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அப்ப ஒரு ட்ரேட் இங்க எடுத்துட்டு இங்க புக் பண்ணிக்கலாம். இங்க லாங் கிரீன் பாடி வராம ஒரு 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 க்ளோஸ் ரெட் பாடி வச்சிருக்கான இந்த லெவல, அப்ப புட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணலான்றத ஃபர்தரா நீங்க மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்ப நான் அங்க சொன்னதுதான். அப்ப இங்க ஒரு லாங் விக்கு மேல இருக்கு அப்படின்னா இது என்னது? செல்லிங் ப்ரெஷரு. ஸோ ஃபர்தரா மார்க்கெட் கீழே போறது அறிகுறி சூப்பரா தெரியும். சேம் ப்ராசஸ் இது. பேரிஷ் பிளாக், இதுல உள்ள விஷயம் இதுதான்.